ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு 5 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. லஞ்சம் எல்லா இடங்கள்லயும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கத்துல சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிபேரி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸிஸ்ட், இருக்கு அப்படின்றதுக்கு எக்ஸிஸ்ட். எல்லா இடங்கள்லயும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா எவ்ரிவேர். எல்லா இடங்கள்லயும் அப்படின்னு இங்கிலீஷ் வந்து எவ்ரிவேர். லஞ்சம் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. பிரிபேரி எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். அடுத்தது, நம்பவே முடியல. ஐயோ, அவனும் அந்த தப்பு பண்ணா நம்பவே முடியல சே அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ காண்ட். முடியல அப்படின்றதுக்கு காண்ட். நம்பவே முடியல அப்படின்றதுக்கு ஐ காண்ட் பிலீவ். ஐ காண்ட் பிலீவ். நம்பவே முடியல. ஐ காண்ட் பிலீவ். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் மேட் எ மிஸ்டேக். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு மேட் எ மிஸ்டேக். மிஸ்டேக்னா தப்பு. ஐ ஹாவ் மேட் எ மிஸ்டேக். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் மேட் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அவன் மின்னல் தாக்கி இறந்துட்டான். மின்னல் தாக்கி இறந்தான். மின்னல் தாக்கி பல பேர் இறந்துருவாங்கன்ட்டு நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த மழை நேரத்துல. அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, லைட்னிங். மின்னலுக்கு லைட்னிங். லைட்னிங் ஸ்ட்ரக். தாக்கிடுச்சு அப்படின்றதுக்கு ஸ்ட்ரக். அவன அப்படின்றதுக்கு ஹிம். அதனால இறந்துட்டான்னு சொல்றோம்ல. டு டெத். டு டெத். லைட்னிங் ஸ்ட்ரக் ஹிம் டு டெத். லைட்னிங் ஸ்ட்ரக் ஹிம் டு டெத். அவன் மின்னல் தாக்கி இறந்தான். லைட்னிங் ஸ்ட்ரக் ஹிம் டு டெத். எனக்கு புல் அடிக்குது. புல் அடிக்கிறது. எப்பயும் நம்ம சொல்லுவோம்ல, புல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அரிக்குது இல்ல, அது அடிக்கிறது. நம்ம தமிழ்லயே தப்பாதான் சொல்றோம். அரிக்கிறதுன்னு எப்பயுமே நம்ம சொல்லுவோம். அது கிடையாது. நம்ம புல் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். புல் அடிக்குது. ஓகேங்களா. எனக்கு புல் அடிக்குது அப்படின்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ். ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ். புல் அடிக்கிறது அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் கூஸ் பம்ப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். இந்த சேனல் வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச், இது மாதிரி காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.